வணக்கம். இலங்கையின் ஆய்வுச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்த பின் அது பற்றிய வெவ்வேறு துறைசார் விவாதங்கள் நடக்கும். அப்போதெல்லாம் ஒரு சிலர் மட்டுமே வரவு செலவு திட்டத்தை விரிவாக அலசுவார்கள். அந்த ஒரு சிலரில் நமது தமிழ் எம்பிக்கள் ஒருபோதும் இருந்ததில்லை. முதல் தடவையாக ஒரு தமிழ் எம்பி வரவு செலவு திட்டம் பற்றி விரிவாக பேசுவதை கேட்கக்கூடியதாக இருந்தது. அது ராமநாதன் அர்ஜுனா. தனியே புள்ளி விவரங்கள் பற்றி மட்டும் பேசாமல் இடையிடையே அரசியலையும் தொட்டிருக்கிறார். கேட்பதற்கு சுவாரஸ்யமாக உள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா இன்று நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் பற்றி உரையாற்றியுள்ளார். அவர் உரையாற்றிய போது நேற்றைய தினம் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் அர்ஜுனாவை நாய் என்று கூறியிருந்தார். அதற்கு அர்ஜுனா தக்கல் பதில் கூறியுள்ளார். அவர் கூறியது, நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான், கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு, தளத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், நிலத்தளவே ஆகுமாம் குணம். இது அவருக்கு விளங்காது, தயவு செய்து விளங்கப்படுத்துங்கள். நாயை நடுக்கடலில் விட்டாலும் நக்கித்தான் குடிக்குமாம் என்று நான் சொன்னதாக அவரிடம் சொல்லுங்கள். சரி, நாங்கள் பிரச்சனையை கதைப்போம். வரவு செலவு திட்டத்தினை பற்றி மேலோட்டமாக கூறுகிறேன். இதில் உங்களுடைய வரவு செலவு 8835 பில்லியன், இதில் வரவு 4590 பில்லியன். ஆகவே உங்களுக்கு 4250 பில்லியன் கடன் பெற வேண்டிய தேவை உள்ளது. இதுதான் வரவு செலவு திட்டத்தின் மேலோட்டமான கணிப்பு. மொத்த செலவில் எங்களது அரசாங்கம் தந்திருப்பது 8835 பில்லியன். இதில் வெளிநாட்டிலிருந்து உபயமாக கிடைப்பது 93 பில்லியன். ஆகவே இந்த அரசாங்கம் யாரோ பழைய அரசாங்கம் விட்ட பிழைக்காக வருமானம் தேடிக்கொள்ள வேண்டிய நிலையில் உள்ளது. நீங்கள் ஊழல் செய்ய மாட்டோம் என்று வந்த அரசாங்கம். உங்களுடைய சுகாதார அமைச்சினுடைய செலவை பார்த்தால் மொத்தம் 475 மில்லியன். 2024 405 மில்லியன் தான் செலவழிந்திருக்கின்றது. 2023 361 மில்லியன் தான் செலவழித்திருக்கின்றது. அப்படி பார்த்தால் 2023 2024 ஆண்டுகளை விட உங்களுடைய சுகாதார பயணங்களுக்கான செலவு அதிகம். அடுத்ததாக பாதுகாப்பை விட சுகாதாரத்திற்கு அதிகம் செலவழித்து இருக்கின்றோம் என்று சொல்லி இருக்கின்றீர்கள். பாதுகாப்பில் 382 பில்லியன், கேபிட்டலில் 60 பில்லியன், மொத்தமாக 442 பில்லியன். ஆனால் 2024 ஆண்டு ரணில் இந்த நாட்டை ஆளும் போது 430 பில்லியன். ஆனால் நீங்கள் 442 பில்லியன். 2023 அதே ரணில் இருக்கும்போது 382, நீங்கள் 442. ஆகவே உங்களுடைய பாதுகாப்புக்குரிய செலவினம் சுகாதாரத்தை விட அதிகம். 2023 சுகாதாரத்துறைக்கு ரணில் பிரித்து கொடுத்தது 343 மில்லியன். அவர் அதனை 2024 ஆண்டு 25 வீதத்தால் அதிகரித்து கொடுத்தார். ஆனால் 2024 விட 9 வீதம் தான் நீங்கள் கூடுதலாக கொடுத்துள்ளீர்கள். அதற்காக நான் ரணில் ஆள் இல்லை, அவர் ஒரு நரி. ஆனால் இந்த அரசாங்கத்தை வீழ்த்தி ஆட்சிக்கு வந்த நீங்கள் அரசாங்கம் மக்களுக்கு நல்லது செய்யவில்லை என்பதை சொல்லிக் கொள்கிறேன். ஏன் வடக்கு கிழக்கு என்று அதை பற்றி கதைக்கிறீர்கள் என்று கேட்டால், நான் வடக்கை சேர்ந்தவன். உங்களுடைய கடற்றொழில் அமைச்சர் சொன்னார், உங்களுடைய விளையாட்டை வடக்கில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று. நீங்கள் எழுத படிக்க தெரியாத கைநாட்டு கடற்றொழில் அமைச்சரை வடக்கிற்கு தந்திருக்கிறீர்கள். அது கேவலம். வடக்கினுடைய மொத்த சுகாதார செலவுக்கு நீங்கள் ஒதுக்கி இருப்பது 0.19 வீதம் பிச்சை. நான் இதை பற்றி மேலதிகமாக கதைக்க விரும்பவில்லை. வைத்தியர் ஒருவரை எங்களது நாடு கட்டியெழுப்ப 150 லட்சம் செலவழிக்க வேண்டும். கடந்த வருடம் மட்டும் 2500 வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறி உள்ளார்கள். உங்களுடைய பிழையான பொருளாதார கொள்கையால் 36 பில்லியன் எங்களுக்கு நஷ்டம். எதிர்க்கட்சி தலைவர் இந்த வருடத்தில் 5000 வைத்தியர்கள் வெளியேற தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். இதனால் பெரியளவான நஷ்டம் ஏற்பட போகிறது. அதையெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு உங்களுடைய மண்டையில் அறிவில்லை என்பது எனக்கு தெரியும் என்று கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் யாழ்ப்பாணத்திலும் வடக்கிலும் சுகாதாரத்துறை ஒழுங்காக இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. என்ன காரணம் என்றால், வவுனியாவில் ஒரு சிசுவின் கொலை வழக்கு. அதனால் தான் நான் ஜெயிலுக்கு சென்றேன். அடுத்ததாக மன்னார் வைத்தியசாலை வைத்தியரின் கவனக்குறைவால் சிந்துஜாவின் கொலை. அதை பார்க்க சென்ற போது என்னை ஜெயிலில் தூக்கி போட்டார்கள். ஆனால் அந்த
அந்த இறப்புக்கு நீதி இன்னும் கிடைக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் வைஷாலி என்ற பெண்ணின் கையை வெட்டி அவளை ஊனமாக்கி உள்ளார்கள். அது தொடர்பாக நான் இன்னும் டாக்டர் சத்தியமூர்த்தியுடன் கதைக்கவில்லை. ஏனென்றால் உங்களுக்கும் சத்தியமூர்த்திக்கும் தாராளமான தொடர்பு இருக்கு என்பது எனக்கு தெரியும். நீங்கள் உங்களுக்குள்ளேயே நிறைய பணங்களை மாற்றிக்கொள்கின்றீர்கள் என்பதும் எனக்கு தெரியும் என்று கூறியுள்ளார். சரி, சுகாதாரத்துறைக்கு தான் ஒன்றும் கொடுக்கவில்லை, கல்விக்காக போதிய அளவு கொடுத்துள்ளீர்களா என்று பார்த்தால் அதுவும் இல்லை. உங்களுடைய சுகாதார அமைச்சர், பிரதி சுகாதார அமைச்சர் யாரையாவது வர சொல்லுங்கள். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கின்றேன். உங்களுக்கு முதுகெலும்பு இருந்தால் வாருங்கள், கதைக்கலாம் என்று கூறியுள்ளார். இன்றைய தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன், நாங்கள் தேசிய பிரச்சினைகள் பற்றி நாடாளுமன்றத்தில் பேசும்போது சபாநாயகர் எங்களுக்கு இடமளிக்காமல் எங்களை அவமதிக்கிறார். அவரது செயல்பாடுகள் மிக மோசமானவை என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் மீனவர்களுக்கு எதிராக உள்ள பிரச்சினைகளை முன்வைத்தார். தொடர்ந்து பேசிய அவர், சபாநாயகர் எங்கள் உரிமைகளை மீறுகிறார். அவர் முறையாக செயல்பட வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கௌரவத்தை பாதுகாக்க வேண்டும். சபாநாயகர் தனது பொறுப்பை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். நாடாளுமன்ற செயலாளர்களும் நடுநிலையாக செயல்பட வேண்டும். சபை நடவடிக்கைகளை முறையாக இருக்க வேண்டும். சபாநாயகர் பிழைவிட்டால் நாங்கள் அது சம்பந்தமான ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பினால் அது எவ்வளவு கேவலமாக இருக்கும். ஒரு சிங்கள பத்திரிகையில் அர்ஜுனாவிற்கும் சாணக்கியனிற்கும் கதாநாயகரே வார்னிங் கொடுத்துள்ளார் என்று பத்திரிகையில் வந்துள்ளது. இந்த நாடாளுமன்றத்தில் சபாநாயகரின் வேலைதான் கேவலமான வேலை. சபாநாயகர் தேங்காய் சிரட்டைக்கு அடிபட்டு வந்தது போல வந்தவர்தான் நாடாளுமன்ற சபாநாயகர். நான் அப்படி வரவில்லை. எங்களுக்கு ஒரு வரலாறு உள்ளது. நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் நாட்டில் முக்கியமான 3வது நபர். அவர் இந்த நாடாளுமன்றத்தில் கேவலமான வேலைகளை செய்து உறுப்பினர்களுக்கு அநீதியை ஏற்படுத்தி மரியாதையை ஏற்படுத்தாமல் இருப்பது மிகவும் கேவலமான வேலை. ஒரு தேசிய பிரச்சனையை கதைக்கும் போது எனக்கும் அர்ஜுனாவிற்கும் நேரம் தராமல் எங்களை இப்படி நடத்தியது ஒரு கேவலமான விடயம். பாதுகாப்பு பிரதி அமைச்சர் இங்கு இருக்கின்றார். அவர் இதனை கவனத்தில் எடுப்பார் என்று நினைக்கின்றேன் என கூறியுள்ளார். மேலும் கூறிய சாணக்கியன், முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை கைது செய்யுமாறு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதற்கு முன்பு போலீஸ் உயர் அதிகாரிகள் தலைமையில் கொழும்பில் விசேட சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது. இதில் முன்னாள் இராணுவ புலனாய்வு பணிப்பாளர், கொழும்பு குற்றவியல் பிரிவியல் பணியாற்றிய பிரதி போலீஸ் மா அதிபர், முன்னாள் இராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. பிள்ளையான் அதில் கலந்து கொள்ள அழைக்கப்பட்டிருந்தார். அவர் கலந்து கொள்ளவில்லை. அவரது நெருங்கிய சகா இனிய பாரதி இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார். இந்த நிலையில் இந்த கூட்டத்தில் என்ன பேசப்பட்டது, எதற்காக நடந்தது, தேசிய பாதுகாப்பு தொடர்பான எந்த முடிவுகள் எடுக்கப்பட்டன என்பது கேள்விக்குறியாக உள்ளது. அத்துடன் அரசாங்கம் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என கூறுகிறீர்கள். ஆனால் கனேமுள்ள சஞ்சீவை கொன்ற பெண்ணை இன்னும் தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள். தேசபந்து தென்னகோனை தேட முடியவில்லை. இது எப்படி உண்மையான சட்டம் என்று அவர் கடுமையான விவாதத்தினை முன்வைத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து சாணக்கியன் அர்ஜுனாவினுடைய பெயரை கூறியதற்காக அது சம்பந்தமான விளக்கத்தினை கொடுப்பதற்காக அர்ஜுனா எம்பி முற்பட்டார். அப்போது அதற்கு நேரம் தர முடியாது என்று கூறினார்கள். அப்போது அர்ஜுனா எம்பி, பத்திரிகையில் என்னுடைய பெயரும் வந்துள்ளது, அதற்கு நான் விளக்கம் கொடுக்கலாம் என்று குரல் எழுப்பியிருந்தார். அப்போது எதிர்கட்சியில் இருந்த ஒருவர் எழுப்பி கதைக்க கேட்ட போது 1 நிமிடம் வழங்கப்பட்டுள்ளது. அப்போது எழும்பிய நபர், நாட்டின் நாடாளுமன்ற சபாநாயகருக்கு மரியாதை தராமல் சாணக்கியன் அவர்கள் கதைத்துள்ளார். அவரை தேங்காய் சிரட்டை என்பது தவறான விடயம் என்று கூறியுள்ளார். அப்போதும் அர்ஜுனா எம்பி தனக்கு நேரம் தர சொல்லி விவாதம் செய்து கொண்டிருந்தார். அந்த சமயம் அமைச்சர் சந்திரசேகர் எழும்பி பேச தொடங்கினார். அப்போது சாணக்கியன் எம்பி எழுந்து, அர்ஜுனா எம்பி சொல்வது சரிதானே, அவருக்கான நேரத்தை கொடுங்கள் என்று கூறினார். அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் சந்திரசேகர் அர்ஜுனா எம்பியை பார்த்து, இந்த விளையாட்டெல்லாம் உங்களுடைய மாகாணத்தில் அல்லது வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார். அப்போது அர்ஜுனா எம்பி, நீங்கள் வடக்கிற்கு வருவீர்கள் தானே, பார்த்து கொள்கின்றேன் என்று கூறினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் சந்திரசேகர், போடா நீ என்று கூறி ஒரு கேவலமான வார்த்தையால் திட்டியுள்ளார். அதன் பிறகு 30 வினாடிகள் அர்ஜுனா எம்பிக்கு வழங்கப்பட்டது. அவர் தனது தரப்பு நியாயத்தை கூறியிருந்தார்.